மதுரை ஒத்தக்கடையில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. இப்பயிலரங்கம் கல்லூரி முதல்வர் மகேந்திரன், விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை தலைவர் பேராசிரியர் சுஜாதா முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கலந்து கொண்டு பயிலரங்கம் கையேட்டை வெளியிட்டு விவசாயிகளுக்கு விதை வில்லைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நாட்டு ரகங்களான சென்னம்பட்டி பாகற்காய், 8 நாழி கத்திரிக்காய், செங்கப்படை வரகு பாதுகாப்பது குறித்த குறும்படம் வெளியிடப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பயிலரங்கில் திருமங்கலம் டி கல்லுப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், 40க்கும் மேற்பட்ட முதுநிலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் விதை வில்லைகள் வழங்கப்பட்டது. உழவர்களின் உரிமை பாதுகாப்பு சட்டம் குறித்து பயிலரங்கம் நடைபெற்றது. மதுரை வேளாண் கல்லூரி ஒரு விழிப்புணர்வு விதை கண்காட்சி பகிர்வு ஒரு பகிர்வுக்காக எங்களை அழைச்சாங்க. அந்த அடிப்படையில் அந்த விதை சம்பந்தமான நடவடிக்கையில் அந்த சட்ட சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேளாண் கல்லூரிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளாண் கல்லூரி மூலமாக இந்த விதைகளை பாதுகாப்பு நடவடிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக அவங்களோட பயணிக்கலான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள விதைகள் ஆண்டாண்டு காலமாக பாதுகாக்கிற அடிப்படை இருக்கிறதுனால இன்றைக்கி உள்ள காலங்களில் உள்ள புவி வெப்பமயமாதல் மற்ற சூழல்களில் இந்த பயிர்கள் தாங்கி வளர்கிறது நோய் எதிர்ப்பாற்றல் உள்ளது என்பதை அந்த விவசாயிகள் ஒரு ஆவணப்பணம் ஒன்று எடுத்திருக்கிறோம். பாரம்பரிய விதைகளும் பாத்தியப்பட்ட ஊர்கள் அடிப்படையில் அதையும் காட்சிப்படுத்துகிறோம். இது தொடர்ச்சியாக இயங்குவதற்கு வேளாண் கல்லூரியும் மற்றவர்களும் ஆதரவு தருகின்ற அடிப்படையில் நன்றி வணக்கம். எங்கள் ஊரில் கத்திரிக்காய் 3 தலைமுறை 4 தலைமுறை நாங்கள் பயிரிட்டு வந்திருக்கோம். அதனுடைய புவிசார் அந்தஸ்து வாங்கணும், அந்த விதைகளை எப்படி பாதுகாக்கிறது, இன்னும் மேலும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எப்படி அந்த விதைகளை பாதுகாத்து மக்களுக்கு பயனுள்ள செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.